நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவர் வந்து அட்டுழியம் மேல அட்டுழியம் பண்ண போயினே இருப்பாராம். இல்ல எஸ்எஸ்கே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே விட்டு போகணுமா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா டைமே நம்ம பாவம் புண்ணியம் அக்கறை இக்கறை எதுவுமே பட முடியாது. நேரா போறாங்க ரேவதி அப்படியே சும்மா வெட்டு ஒன்று துண்டு ஒண்ணுன்னு. ஏன்னா என் பிள்ளைக்கு அக்கறை படுற மாதிரி அக்கறை பட்டு என் பிள்ளைய ஒரே அடியா நீ தீர்த்து கட்ட பார்த்துன்னு இருக்க. நான் உனக்கு எல்லாம் ஒன்னையும் சொல்லு இருக்கணுமா? அதே கேடு கட்ட கேவலமான எஸ்எஸ்கே தான் நீ. நான் உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன். வேணா தாட்சாயணி கிட்ட சொல்லிட்ட வந்து தாட்சாயனை கூப்பிட்டு, தாட்சாயணி இவதாமா என்னோட பையன், இவங்களை பெத்ததும் புருஷன் எஸ்எஸ்கே தான் அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேக்குறாங்க. உடனே ஐயோ 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 யாரா இது, நமக்கு திடீர்னு பிரச்சனை மேல பிரச்சனை குடசல் மேல குடசல் கொடுக்குறாங்க. நாம ஒரு வழி அந்த வழியில போயின்னு இருந்தா நமக்கு மேல இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் உருவாக்குவாங்க போலயே. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா குழம்பி போயிட்டு ஸ்டன் ஆயிட்டு ஒரு பக்கம் நின்று இருக்காங்க நம்ம எஸ்எஸ்கே. என்ன எஸ்எஸ்கே தலை சுத்துதா, தலை கிர்கிருன்னு இருக்கா? இதுக்குதான் சொல்றது, நீ ஆடுற ஆட்டம் தவறான ஆட்டம். ஆனா அந்த ஆட்டத்தை கண்டுபிடிச்ச நம்ம ரேவதி இதுக்கு மேல உன்னை ஓட போற ஓட்டம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம கௌதம் இந்த பூஜா ஒரு பக்கம் சுத்தி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்தி வந்துன்னு இருக்காங்க. வந்து கௌதம், நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவகிட்ட நான் காதல சொல்லலான்னு இருக்கேன், என்ன ரிஜெக்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களை போய் யாருக்கு ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மாதிரி தங்கமா நான் அழகா நாக்கி விட்டா நான் ஒரு பொண்ணை வேணான்னு சொல்றேன், முட்டா பையனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படின்னா நம்ம கௌதம் மனசுக்குள்ளயும் நம்ம மேல ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு இருக்கு போல, நம்ம இப்பவே காதல சொல்லி நம்ம காதல ஒரு பக்கம் கொடிகட்டி பறக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆசை யாரை விட்டது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இவங்க வந்து ஆசையை ஒரு பக்கம் வெளிப்படுத்தினா அடுத்த செகண்டே நம்ம தலைவர் கௌதம், ஐயோ ஆளவிடு சாமி, உன்னை நான் காதலிக்கிறேன்னு சொல்ல, நீ பிடிச்சவங்கிட்ட போய் சொன்னா ஓகே சொல்லுவான்னு தான் சொன்னேன். அதுக்கு நான் அடுத்தவங்க புருஷங்கிட்ட வந்து சொன்னா நான் எப்படி ஓகே சொல்லு. எனக்கும் இலக்கியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இலக்கியா என்னோட மனைவி, அவளை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காட்டுறாங்க. பார்த்ததும் சும்மா ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு ஒரு பக்கம் அப்படியே மயங்கி போறாங்க. என்னது இந்த இலக்கியாவா, இவகிட்ட போய் கேட்டதுக்கு அப்படித்தானே சொன்னா, நம்ம கிட்ட வந்து ஏடா கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்டாலே, இவகிட்ட சொல்லி இப்ப இவங்கிட்ட சொல்லி இப்ப நம்ம வாழ்க்கைய ஒரு பக்கம் கேள்விக்குறியா நின்று இருக்கேன். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பக்கம் நியாயமா தாங்க போயிட்டு இருக்கு. எந்த ஒரு வில்லங்கமும் தேவையில்லாத விஷயமும் நடக்கல. அதனால யாருக்கும் எந்த பயமும் இல்லை. அதனால ஒரு பக்கம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க. அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்க போறோம், எந்த விதத்துல கொண்டு போக போறோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் வேற ரகங்க கார்த்தி ஒரு பக்கம், ஏன்டா கௌதமே என்ன அசிங்கப்படுத்தி அந்த கான்ட்ராக்டை நீ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தல, ₹1 இல்லாம நையா பைசா இல்லாம உன்னை ஓட விடுவோன்னு சொன்னல, அதே மாதிரி உன்னை ஓட போறோம், வாழ்க்கையை நாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. சவால் விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க. அதே சமயத்துல கரெக்டா நம்ம கார்த்தி சவால் விட்டதோட மட்டும் இல்லாம கௌதம் எங்க போனாலும் எப்படி போனாலும் அந்த இடத்துல நான் போவேன், அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த இடத்த விட்டு ஓட விடுவேன், ஓட விடல என் பேரு கார்த்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவால் விட்டு இருக்காரு. கார்த்தி டக்குன்னு ஒரு பேரை நல்ல ஒரு பேரை மாத்த, நீயே ஒரு பக்கம் யோசிச்சுக்கப்பா, எந்த பேரை வச்சா கரெக்டா இருக்கும், இந்த பேருன்னு குறிப்பிட்ட பேர் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஒரு பக்கம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். என்ன யோசிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க, பாப்போம். எல்லாமே ஒரு பக்கம் நல்லதா தான் நடந்துன்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற ரகம் சார் இவங்க அப்படின்ற மாதிரி தாங்க கொண்டு வர போறாங்க பிரச்சனையை. அப்படி என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு போயிட்டு நேரா கார்த்திகிட்ட, கார்த்திக் பாரு, தேவையில்லாம நாங்க எங்க வழியில போயிட்டு இருக்கோம், எங்க வழி தனி வழி, எங்க வழியில குறுக்க வந்து நீ ஒரு பக்கம் அடி மேல அடி வாங்கிக்காத, நாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொறுத்துன்னு போயின்னு இருக்கோம். எல்லா டைமும் பொறுத்துனே போயிருக்க மாட்டோம், திடீர்னு இழந்தோம் பூகம்பம் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே வந்துருவோம். தேவையில்லாம எங்க வழியில் நீ ஏன் குதுக்கிற, நீ பிரச்சனை பண்ண, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா நாங்க சொல்யூஷன் கொடுத்தோம், இப்ப நீ எங்களுக்கே ஒரு பக்கம் தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துன்னு இருக்க, இதே மாதிரி போச்சு மவனை நல்லா இருக்காது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்னடா நல்லா இருக்காது, என்ன நல்லா இருக்காது, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு போயிட்டே இருப்ப, எல்லாம் நான் கேட்டுனே இருக்கணுமா, எல்லாம் ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேல போச்சு அதுக்கப்புறம் ஒன்னும் இருக்காது பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே ஒரு பக்கம் சோகமா உட்காந்துறாரு. என்னடா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியல, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா, இப்படியே தொழிலாளவே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இருக்காரு. என்னங்க பண்றது, நல்லா வாழ்ந்தவன் வீழ கூடாதுங்க, வீழ்ந்தவன் நல்லா வாழலாம்.
ஆனா வாழ்ந்தவன் வீழ்ந்தா அவனால் திரும்ப எழுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவன் எல்லாம் அனுபவிச்சு பழகிட்டான். அனுபவிச்சவனால திரும்ப அனுபவிக்காம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு இது சொல்லலாம். ஆனா அனுபவிக்கவனுக்கு 2 இடமும் அவனுக்கு பழகிடும். வீழ்ந்து இருக்கிறவனுக்கு வாழவும் முடியும், வீழவும் முடியும். ஆனா வாழ்ந்தவனுக்கு வீழ்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் ஒரே லாஜிக் தாங்க. அவன் வீழ்ந்தா திருப்பி இழந்து போக போறான். அதை விட்டுட்டு அவனை வீழக்கூடாது, எழக்கூடாது, ஓடக்கூடாது, என்ன இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிருக்கு. சரி, இதுக்கப்புறம் அந்த கான்செப்டை பத்தி பேசி நம்ம போர் அடிக்க விரும்பல. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசலாம் வாங்க. நம்ம அஞ்சல் இருக்காங்களா, அவங்க இருந்து அவங்க அம்மா கிட்ட பேசினிருக்கா. பைரவி எப்படியான ஒரு பக்கம் தீர்த்து கட்டுறோம். பைரவி இனிமே கம்பெனிக்கே போக கூடாது, அது கையெழுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது முடியல. வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி பைரவியை நிக்க வைக்க பார்க்கணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசினிருக்கா. அப்படி பைரவி என்ன பண்ண போறாங்க, பைரவி சொல்லி ஒரு வேலை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, பாத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைங்க, பிரச்சனைன்றது வாசல் வெறியும் வந்துருச்சு. இதுக்கு மேல வீதிக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். அதனால பாத்துக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அடிச்சு நாம தான் ஒரு பக்கம் ஓட விடணும். அதுக்காக நாம ஒரு பக்கம் தயார் நிலையில இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஸ்எஸ்கேவை கௌதம் பக்கம் நெருங்க விடாம தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லியும் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.